السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهديه الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கு நிறைய வாக்குறுதிகள் தருகிறார். அந்த வாக்குறுதிகள் நாம் நினைத்து பார்க்கிற நேரத்தில் அது நம்மளை ரொம்ப அமைதிப்படுத்துகிறது. அந்த வாக்குறுதிகளில் ஒன்றுதான் இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களுக்கும் உதவி தேவைப்படுகிறது. ஒரு நாளைக்கு இன்னொருவருக்கு உதவி செய்தாலும் இன்னொரு நாள் நமக்கு உதவி தேவைப்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அந்த உதவி தேவைப்படக்கூடிய நேரத்தில் நாம் பலர்களை அன்ற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். 4 மனிதரிடம் போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னால், ஒரு மூமினுக்கு ஆறுதல் செய்கிறான். எப்படி ஆறுதல் சொல்லி தருகிறான்னா, நிஅமன் நசீர், உதவி செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா இன்னார் நமக்கு உதவி செய்வார், நம்ம பக்கத்து விட்டால் நமக்கு உதவி செய்வார், நம்ம பிள்ளைகள் நமக்கு உதவி செய்வாங்க, நம்ம உறவுகள் நமக்கு உதவி செய்வாங்கன்னு நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா நிஅமன் நசீர், சிறந்த உதவியாளனாக அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். மிக சிறந்த உதவியாளன் யார் என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா. அப்படி என்றால் ஒரு மூமினுக்கு ஒரு கவலை போகுது. என்ன கவலை போகுதுன்னா, வாழ்க்கையில பிரச்சனை வருகிற நேரத்தில் உதவி தேவைப்படும். உதவி தேவைப்படுகிற நேரத்தில் சிறந்த உதவியாளனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இருக்கிறான். இதை நாம் நம்பினோம் என்றால் நிறைய மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கு. அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று திருக்குர்ஆன் சொல்லுது. அந்த வகையில அதாவது உதவி யாருக்கு, நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏழைகளுக்கு மட்டும்தான் உதவி தேவைப்படும், பணக்காரனுக்கெல்லாம் உதவி தேவையில்லை. அப்படி இல்லை. இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த எல்லா அடிமைகளுக்கும் உதவி தேவைப்படும். மைக்கேல் ஜாக்சன், அவனிடம் இருந்த பணம் எந்த அளவுக்கு என்று சொன்னா அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோடீஸ்வரர். இப்ப நாம ஒரு மைக்கை பிடிச்சு பேசுறோம். இந்த மைக் எத்தனை ஆண்டுகள் இந்த பள்ளியில் இருக்கும், உடைஞ்சு கேட்காம போற அளவுக்கு இந்த மைக் இருக்கும். மைக்கேல் ஜாக்சன் ஒரு மேடையில் ஏறிட்டான்னு வைங்க, ஒரு பாட்டு கச்சேரியில ஒரு கன்சர்ட்ல ஏறிட்டான்னா அவர் மைக்கை பிடிப்பான். அந்த மைக் எப்படின்னா உலகத்துள்ள பிரபலியமான கம்பெனியில ஆக உயர் விலைக்கு தயாரிக்கப்பட்ட மைக். அந்த அளவுக்கு ஒரு மைக் இருக்காது வேலை. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பேச்சுக்கு ஒரு கோடின்னா ஒரு கோடியில மைக் எடுத்து இவர் பிடிப்பார், வாசிப்பார். இவர் அதுல பாட்டு படிப்பார். அந்த பாட்டு கச்சேரி முடிஞ்ச உடனே அடுத்த பாட்டு கச்சேரிக்கு அந்த மைக் எடுக்க மாட்டார், அதை வச்சிருவாரு. ஏண்டா ஒரு கோடிக்கு வாங்கின மைக்கேல் ஜாக்சன் பாட்டு கச்சேரி முடி ஏலம் போடுவாங்க. இந்த பாட்டு கச்சேரியில முடிச்ச மைக்கண்டு
அது 1 கோடியா இருந்தா 2 கோடியா போயிடும். மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஏலம் போற நேரத்தில் அவர் பிடித்த மைக்குக்கு அந்த மாதிரி ஒரு பெருமதி இருக்குது. அன்பிற்கினியவர்களே, பணம் என்றால் அவனுக்கு ஒரு கணக்கே இருக்கிறது. அவ்வளவு பணம், அவன் தொட்டால் பணம், பிடித்தால் பணம், எல்லாமே பணம் தான். ஒரு ஆள் பிரபலியம் ஆயிட்டாருன்னு வைங்க, அவர் எந்த போட்டோவுக்கு உட்கார்ந்தாலும் பணம் தான், எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் தான் போகும். பிரபலியமானவர் அவர் டிஷர்ட்ல ஒரு பெட்ஜ் அடிச்சிருந்தாருன்னா அந்த கம்பெனி கொடுத்துட்டான்னு வைங்க, அந்த டிஷர்ட் உடுக்கிறதுக்கு பணம் கொடுப்பான். ஏண்ட பிரபலியம் வாய்ந்த ஒருவர், அவர் உடுத்தால் பணம், நடந்தால் பணம், உட்கார்ந்தால் பணம், எல்லாமே பணம் தான். அப்படிப்பட்ட உலக புகழ் வென்ற மைக்கேல் ஜாக்சன் அவன் போய் கேட்கிறாங்க, எதுப்பா உனக்கு என்ன 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 ஆசை, என்ன தேவை, உலகத்தில் இவ்வளவு பிரபலியம், உன்னை பார்ப்பதற்கு மக்கள் அலைமோதுகிறார்கள், உன்னிடம் ஒரு சைனை வாங்குவதற்கு பெண்கள் அலைமோதுகிறார்கள், அந்த அளவுக்கு மக்கள் நிற்கிற நேரம் உனக்கு என்ன வேணும் என்று கேட்கிற நேரம், நான் 150 ஆண்டுகள் வாழணும் பண்றான். 150 ஆண்டுகள் வாழ்வதா லட்சியம். சுமார் 50 டாக்டர்கள், அவனுக்கு எல்லா துறையிலும் வைத்தியர்கள், அவனுடைய வீட்டில் அவன் இருக்கிற அறையில வந்து ஏர் ஃபில்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. நச்சு வாய்கள் வரக்கூடாதான், நச்சு காத்து வரக்கூடாதான், எல்லாத்துக்கும் மருத்துவ உலகத்தில் உள்ள மிக முக்கியமான மருத்துவர்களை அவன் வந்து விலைக்கு வாங்கியிருந்தான். ஆனால் மைக்கேல் ஜாக்சன் 50 தாண்டல. உங்களுக்கு எத்தனை வயசு? 90, 80, 70 வயசு வாழ்றவங்க இருக்கிறீங்க. மைக்கேல் ஜாக்சனுடைய முழு பணத்தை செலவழித்தும் அவனுக்கு ஏற்பட்ட நோயில் எந்த வைத்தியரும் கைவிட்டுட்டாங்க. இன்றைக்கு மர்மம், மைக்கேல் ஜாக்சன் செத்தது எதனால் என்று ஒரு மர்மம். நான் என்ன சொல்ல வருகிறேன்டா, ஒரு மனிதனுக்கு உதவி தேவைப்படும். தான் சாகிற கட்டத்தில் தன்னுடைய முழு பணத்தையும் தூக்கி வீசி தன்னை இன்னும் ஒரு வாரத்துக்கு வாழ்வதற்கு ஒரு மனுஷன் துடிப்பான். ஆனால் அந்த நேரம் அந்த பணம் பெறுமதி இல்லாமல் போயிடும். அவன் உயிரை விலைக்கு வாங்குற அளவுக்கு அந்த பணம் பத்தாது, அந்த பணத்தை கொடுத்து உயிரை விலைக்கு வாங்க முடியாது. ஆனால் ஒரு ஏழை இன்னும் 10 வருஷம் பேமெண்ட்ல வாங்குவான், அவன் உயிருக்கு என்ன விலையே தெரியாது. 50 செத்து போயிடுவான், அவன் 90 வரைக்கும் வாழ்ந்திருப்பான். அந்த 40 வருஷ வாழ்க்கைக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம்? இந்த பணக்காரர் ஒரு வருஷம் வாழ்வதற்கு உலகத்துல பெரிய பெரிய ஜனாதிபதி மாதிரிலாம் நின்றாங்களே, அவங்க எல்லாம் ஒரு மணித்தியாலம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பாங்க? ஆனா ஒரு 90 வயசு வாழ்றான், அவன் 70லே போறான். அப்ப அந்த 20 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எவ்வளவு பணம் கட்டணும்? அப்படி இல்லை, எவ்வளவு கட்டினாலும் போற உயிர் போயிரும். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தன் உதவி தேவைப்படும். என்ன உதவி தேவைப்படும்? தனக்கு உதவி தேவைப்படும், வாழ்வதற்கு உதவி தேவைப்படும். மைக்கேல் ஜாக்சன் அழுகிற நேரம் இந்த உலகத்தில் யாரு எந்த பணத்தால் அவனுக்கு உதவி செய்ய முடியும்? எல்லாமே பணத்தால செய்ய முடியாது, எல்லாமே பணத்தால செய்ய முடியாது. ஒரு ஏழைக்கு பணம் முக்கியமா இருக்கும். பணக்காரன் போய் கேட்டீங்கன்னா எனக்கு ஆரோக்கியம் முக்கியம் பண்ணுவோம். அந்த ஆரோக்கியத்துக்கு நான் எவ்வளவு கொடுப்பேன்? அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் வந்து அடுத்த தேர்தலில் நிற்க முடியாம போச்சு. இந்த தேர்தல் அவர்தான் நின்று வெட்டணும். ஆனால் என்னாச்சுன்னா அவருடைய உடல் ரொம்ப பலகீனமாச்சு. அதனாலதான் டொனால்ட் ட்ரம்போட கமலா ஹாரிஸ் ஒரு பெண்ணை போட்டாங்க. அந்த அமெரிக்காவுடைய வீட்டோ பவர் கையில் வச்சிருக்கிற ஜனாதிபதி அவர் உடல் நிலைமை கொஞ்சம் மோசமா போச்சு. அப்படி அமெரிக்கா ஜனாதிபதி தானே, அவருக்கு எவ்வளவு மருந்து மாத்திர உலகத்தில் இல்லையா? இப்படி நிப்பாட்டி வைக்கலாம் தானே. அவரை காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் மருந்து குடிச்சிட்டாருன்னா அவர் வயசுக்கு போகாம தடுக்க இயலாதா? ஸ்மார்ட்டா நிப்பா இயலாதா? அமெரிக்கா ஜனாதிபதி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு வருகிறார். வருகிற வழியில உழுந்துட்டார். உளுந்த உடனே முழு வேர்ல்டுக்கு லைவ் போச்சு. அமெரிக்காவுக்கு கேவலமா போச்சு. அமெரிக்காவுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்து மைக்க முடிச்சு பேசுற இடையில உளுந்தது வேர்ல்டுல CNN, BBC எல்லாம் லைவ் பண்ணிட்டாங்க. லைவ்ல போறது அழிக்க இயலாது. அடுத்த தடவை அமெரிக்கா ஜனாதிபதி உளுந்தா அது அமெரிக்கா வயசுக்கு போன மாதிரி காட்டும். நாட்டு முதல் குடிமகன் உளுந்துட்டாருன்னா அது நாட்டுக்கே கேவலம். அடுத்த தடவை பிரஸுக்கு ஓடி வர்றாரு. எதுக்கு ஓடி வர்றாரு? ஏய், நான் உளுந்தது கால் தடிக்குதா, என் உடம்பெல்லாம் வீக் இல்ல பாரு, நான் ஓடி வாரேன்னு யாருக்கு நாடகம் நடத்துறாங்க? வயது போற நேரம் ஒரு மனிதனுடைய எலும்பு வந்து பலகீனமாயிரும், இடுப்பு வலிக்க தொடங்கிரும், வேகமா ஓட முடியாம போயிரும், நடக்க முடியாம போயிரும். உலக அதிகாரம் தன் கைவசம் இருந்தும் ஒரு இளைஞன் கூரையிலிருந்து பாய்வான். ஆனால் அமெரிக்கா ஜனாதிபதி ஆனாலும் அவருக்கு பாயல. ஏட்டா
முதுமை என்ற அந்த பலகீன நேரம் அவருக்கு உதவி தேவைப்படும். இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கு உதவி தேவைப்படும். இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வாக்குறுதி சொல்லுறான். என்ன? ஏழை நினைக்கிறான் பணக்காரனுக்கு தான் உதவி தேவைண்டு, பணக்காரன் நினைக்கிறான் எனக்கு உதவி செய்ய யாருப்பா இருக்கிறா, ஏழைகிட்ட போனா பணம் இருக்காது, என் கையில எக்கச்சக்கமான பணம் இருக்குது, என் நோய்க்கு யார் மருந்து சொல்லுவா? அவன் இன்னொரு ஆளை பார்த்திருப்பீங்க, அவன் பெரிய பணக்காரன், எல்லாம் வீட்டுல புள்ள குட்டி எல்லாம் இருப்பாங்க, ஆனா பொம்பளை புள்ளைய வளர்த்திருப்பான், யாரோ ஒருத்தரோட கண்ட ஒரு மாப்பா முகத்துல கரிய பூசிட்டு பாஞ்சு ஓடி இருப்பான். அந்த முழு குடும்பமும் அழுதுட்டே இருக்கும். அந்த பணத்தால் அந்த குடும்பத்துக்கு எதுவும் பண்ண முடியாம இருக்கு. இப்படி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? போய் பிரச்சனை அடைச்சு பார்ப்போம். உலகத்துல பிரச்சனை வராம விட்டுச்சுன்னா எல்லாம் ஓகே. எதுக்கு உதவி தேவைப்படாது? பிரச்சனை வார வாயில கண்டுபிடிச்சு அடைச்சிட்டோன்னு வைங்க, பிரச்சனை நின்றும். இப்ப நம்ம ஆதம் நபியில இருந்து வர்றோம். பிரச்சனை நிக்குமான்னு கேட்டீங்கன்னா கடல்ல அலை ஓயாது, ஓயாத அலைகள் அடிச்சுட்டே இருக்கும். அந்த அலைகளை நிப்பாட்ட முடியாது. அலைகளை எதிர் நீச்சல் கொண்டு முன்னாடி போறதுக்கு நீச்சல் கற்றுக்கொள்ளணும். அலைகளை தாண்டி போறதுக்கு கற்றுக்கொள்ளணுமே தவிர அலையை நிப்பாட்ட இயலாது. ஒரு 80 வயசு ஒரு ஆளை உட்கார வச்சு பிரச்சனை முடிஞ்சுட்டா ஆஞ்சியாரன்னு கேளுங்க, உங்க வாப்பா காலத்துல முடிஞ்சுச்சா? நவீன தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத தொழில்நுட்பத்தை இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க. பிரச்சனை முடிஞ்சுட்டான்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லை, இன்றைக்கு வாழ்றதுக்கு வழி இல்லை. இன்றைக்கு மூச்சலுக்கு இயலாது, காத்து இதா போச்சு, மாசடைஞ்சிட்டு சூழல் ரொம்ப மோசமா போச்சு. அன்றைக்கு உள்ள சூழல் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு அதை விட பல மடங்கு வசதிகள் இருக்குது. வேற பிரச்சனை அன்றைக்கு உள்ள பிரச்சனை இல்லாம போய் புதிய பிரச்சனை தலை தூக்குது. ஒரு வாப்பா தன் பிள்ளைகளுக்கு எல்லாம் வாகனம் வாங்கி கொடுத்துட்டாரு, எல்லாத்துக்கும் ஏக்கர் கணக்கில் சொத்து கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போக சொல்லுங்க பாப்போம். அவர் மௌத்தானா அவர் பிள்ளைக்கு பிரச்சனை இருக்காதா? பிரச்சனை வேறு விதமா வரும். பிரச்சனைகள் கதவை தட்டி கொண்டே இருக்கும். நீங்கள் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சு முடிச்சாலும் உங்க பிரச்சனை முடியுமாக இருந்தால் அமெரிக்கா ஜனாதிபதி பிரச்சனை முடிந்திருக்கணும், சைனா பிரதமர் பிரச்சனை முடிந்திருக்கணும், இந்தியா பிரதமர் பிரச்சனை முடிந்திருக்கணும். அவர்களுக்கு வயசுக்கு போறது நிப்பாட்ட முடியலன்னா ஜெயலலிதா அம்மா சொத்து குவிப்பு வழக்கு, பிரம்மாண்டமான சொத்து குவிப்பு வழக்கு போகுது இந்தியாவில். அப்படிப்பட்ட ஜெயலலிதா இந்தியாவுடைய முதலமைச்சரா நிக்கிறாங்க. அந்த சொத்து கணக்கு அவ்வளவு பெரிய கணக்கு. ஆனால் ஜெயலலிதா போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிற நேரம் யூகேல இருந்து டெக்டோஸ் மார்க்கெட் கொண்டு வர்றாங்க இந்தியாவுக்கு. ஆனால் அவர்களுக்கு ஏற்பாடு நடக்க முடிஞ்சுச்சா? ஜெயலலிதா செத்து போயிட்டான், அவளால் திரும்ப வர முடியாமல் இருந்தது. என்ன பிரச்சனை என்றால் அரசியலில் இருந்தாலும் ஆன்மீகத்தில் இருந்தாலும் எதுல இருந்தாலும் ஒரு வகையான நேத்து சும்மா இருந்திருப்பாங்க, இன்றைக்கு பிரச்சனையோட எழுப்பி பார்த்திருப்பாங்க. பலஸ்தீன மக்கள் இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தாங்களா? அதுவும் பெரிய கட்டிடங்களோடு. இந்த கொழும்புல உள்ள பெரிய பெரிய கட்டிடம் மாதிரி காரணாலையும் கட்டிடங்கள் இருக்கிறது. அந்த கட்டிடங்களில் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அது தரமட்டமாக இடிக்கப்பட்டு ஒரு ரொட்டி துண்டுக்காக வேண்டி அவர்கள் தெருவில் நின்று கொண்டு எனக்கு பசியை போக்குவதற்கு வீடு வேணாம், ஃபேன் வேணாம், பெட் வேணாம், சாப்பிடுறதுக்கு ரொட்டி கிடைக்குமான்னு கேட்கிற நிலைமை அவர்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் பிரச்சனை அவர்களோடு முடிந்து விடுமா? காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் உருண்டோட செய்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அவ பிரச்சனை முடியாதா? இன்றைக்கு பலஸ்தீனத்துக்கு பிரச்சனைனா நாளைக்கு சிரியாவுக்கு பிரச்சனை, நாளைக்கு ஈராக்குக்கு பிரச்சனை, அடுத்த நாள் அமெரிக்காவுக்கு பிரச்சனை, அப்புறம் ரஷ்யாவுக்கு பிரச்சனை. இப்படி பிரச்சனைகள் மாறி மாறி வரும். ஒன்று யுத்தமா வரும், ஒன்று புயலா வரும், ஒன்று பூகம்பமா வரும், ஒன்று சுனாமியா வரும், ஒன்று வெள்ளமா வரும். ஏதோ ஒன்றில் பிரச்சனை வரும். மனிதன் தொழில்நுட்பத்தில் உச்சகட்டத்துக்கு அடைந்ததுக்காக வேண்டி நான் மழையை நிப்பாட்டலாமா? வெள்ளத்துக்கு அணை கட்டலாமே தவிர வெள்ளம் வர்றது, அதாவது மழை பெய்யுது, வானம் கொட்டோன்னு கொட்டிச்சா அதை தடுத்து நிப்பாட்ட யாராலும் முடியாது. வருகிற மலக்குல் மௌத்தை நிப்பாட்ட யாராலும் முடியாது. இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மூமினுக்கு ஆறுதல் சொல்கிறான். என்ன சொல்றான்? பிரச்சனை எல்லாம் உங்களை நிப்பாட்டிடுவோமா, நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்களா, தொடர்ந்துட்டீங்களா, உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படி அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டா இல்ல, பிரச்சனை வரும் அப்படி என்கிறான். பிரச்சனை நிக்காது, காஃபிருக்கும் பிரச்சனை வரும், உனக்கும் பிரச்சனை வரும். அப்ப என்ன நடக்குமா? அவனுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, உனக்கு உதவி செய்வாங்க. அவனுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஆள் உதவி செய்வாரு. சல்லி வேணுமா, ஏதோ நண்பர்கிட்ட போன் போட்டு கேட்டு ஏதோ மிரட்டி கொள்வாருன்னு வைங்க,
சில வேளை உதவி கிடைக்கும், கிடைக்காம இருக்கும். ஆனா உங்களுக்கு என்ன நடக்கும்? ஒரு மூமினுக்கு நிஅமன் நசீர், உதவியாளர்கள் எல்லாம் நீங்க எழுத போட்டியால் அதில் மிக சிறந்த உதவியாளனாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இருக்கிறான். அவன் மூமின்களுக்கு உதவி செய்வது அவன் மேல கடமைட்டான். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? மூமின்களுக்கு உதவி செய்வது என் மேல கடமைட்டான். அந்த அளவுக்கு அற்புதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்ய போகிறான். இப்ப என்ன பிரச்சனைனா, நாங்க மூமினா இல்லையா? உதவி வரும், உதவியில் எந்த வகையிலும் உதவி வராம இருக்காது, உதவி வரும். மூமினா இல்லையான்னு தான் பிரச்சனை. மூமின் ஆகினால் சிறந்த உதவியை பெற்றுக்கொள்ளலாம். சரி, அப்படி என்றால் இந்த பாடத்தை எப்படி பார்க்கிறது அப்படின்னா, திருக்குர்ஆனை பிரட்டினா அடிக்கு ஒரு முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாக்குறுதிகளை தருமா. அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் ஒரு மூமின் நம்பிட்டான்னா திருக்குர்ஆன் அவரை அமைதிப்படுத்து. ஏனென்றா இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மியாத், அல்லாஹ் ஒருபோதும் வாக்குறுதி மீற மாட்டான். உலகத்தில் மற்றவங்க துரோகம் பண்ணினாலும் அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான். அப்ப அல்லாஹ் கொடுக்கிற வாக்குறுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு உதவி தேவைன்னு வைங்களேன், உதவி செய்யறதை நிரூபிக்க உதவி தேவைப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைக்கணுமா இல்லையா? இப்ராஹிம் நபி வாழ்க்கையில எல்லாம் பார்க்கணும். போய் பார்த்தா அவர் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? காலம் காலம் நின்று ஒரு குழந்தை கிடைக்குது. கிடைச்சா அந்த குழந்தையோட அமர்கலமா சந்தோஷமா அவர் வாழ்ந்திருப்பாரா? அப்படி சொல்லுதான்னு பார்த்த ஹதீஸ அப்படி சொல்லல. திருக்குர்ஆன்ல அப்படி இல்லை. குழந்தை கிடைச்சோடனே சாதாரண எனக்கு நண்பர் வாழ்ந்தாரு, 19 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை கிடைச்சிச்சு. குழந்தை தும்மினா நடுங்கிடுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு பாசம். குழந்தை பக்கத்திலே நிற்பார். பிறந்து கொஞ்ச நாளா புள்ளன்னு இருப்பார். எப்ப பார்த்தாலும் பிள்ளையோடே இருப்பார். ஏண்டா காலம் கடந்து கிடைத்தால் அதுக்கு பெருமதி கூட. இதே மாதிரி இப்ராஹிம் நபிக்கு புள்ள கிடைக்குது. எத்தனையோ துவாக்களுக்கு பிறகு புள்ள கிடைச்சா புள்ளையோட வைஃபோட எடுத்து சந்தோஷத்தை கொண்டாட 4 அதாவது சுற்றுலா போய் திருச்சி அமேசான் காடு போய் ஊட்டிக்கு போய் வர வேண்டியதானே. ஒரு நீர்வீழ்ச்சி பார்க்க எல்லாம் ஒரு மெப்ப கொடுக்கணும். எங்கேயாவது பக்கான்னு ஒரு பள்ளத்தாக்கு, அங்க ஒரு மரம் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகார்ல வருது. அந்த மரத்துக்கிட்ட ஒரு ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருக்கு. இது ஆதம் நபி போட்ட ஃபவுண்டேஷன். அப்ப கவாயிதல் பைத், அதாவது காபத்துல்லாஹ் ஃபவுண்டேஷன், அது பக்கத்துல ஒரு மரம் இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஏரியாவுக்கு புள்ளையும் பால் குடிக்கிற புள்ள பச்சோடமா அம்மா ஹாஜர் அம்மா, இந்த 2 பேருமே போகணுமா. அங்க போய் அந்த இடத்துல அவங்கள தன்னந்தனியா விட்டுட்டு வரணும். இது கதையை கேட்காதீங்க. உங்க மனைவிய புத்தளம் டவுன்ல பச்சோடம்பு யாரு இப்பதான் புள்ள பெத்து எடுத்திருக்கிறாங்க, புள்ள பால் குடிக்குது, நடு காட்டுல விட்டுட்டு வருவீங்களா? நீங்க தூக்கம் போகுமா? உங்க பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரம் பதற மாட்டீங்களா? துடிக்க மாட்டீங்களா? அவ இப்ராஹிம் நபியோட அல்லாஹ் இறக்கும். வத்தகஸல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் நபியை உற்ற நண்பனா எடுத்துட்டான்னா அந்த இப்ராஹிம் நபிக்கு இப்படி ஒரு பிரச்சனையை கொடுப்பானா என்று கேட்டீங்கன்னா ஆமா. ஏன் கொடுக்குறான்? அல்லாஹ் கோவமா? உலகத்தில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் 2 பேர், அந்த கேட் பூட்டியாச்சு. இதுக்கு மேல அவ்வளவு நெருங்க இயலாது யாருக்குமே. ஒன்று இப்ராஹிம் நபி, அடுத்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க 2 பேரும் அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர்கள். அந்த வாயில் பூட்டப்பட்டாச்சு. இதுக்கு மேல உற்ற நண்பர்கள் வர இயலாது. அப்படிப்பட்ட உற்ற நண்பருக்கு என்ன ஆகணும்? உதவி வந்து இறங்கணுமா இல்லையா? உதவி இறங்கணும். சும்மா நீங்க இருந்தா எப்படி உங்களுக்கு உதவி? உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் கடன் கேட்பீங்க, உதவி கேட்பீங்க. பசி வந்தாலும் சாப்பாடு கேட்பீங்க, நோய் வந்தாலும் மருந்து கேட்பீங்க. ஒண்ணுமே நடக்காட்டி உலகத்தில் மிகப்பெரிய உதவி அல்லாஹ் இறக்க போறானா, வானத்திலிருந்து இறக்க போறானா. அந்த உதவி யாருக்கு வருமா? ஆகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கினாதானே ஆகப்பெரிய உதவி செய்யலாம். இவருக்கு உதவி செய்யறது 10 ரூபால, அவருக்கு உதவி செய்யறது 5 லட்சத்துல, அவருக்கு உதவி செய்யறது 500 கோடியில. பிரச்சனை எப்படி? காய்ச்சலன்னா ஒரு 500 ரூபாய் கொடுத்து அனுப்புவாங்க, மருந்து எடுத்துருவாங்க. கிட்னி போச்சா ஒரு 15 லட்சத்தை கொடுப்பாங்க. ஆளே காலியோ ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இதான் 50 கோடியை கொடுப்பாங்க. ஏதாவது செஞ்சு பாருங்க. பிரச்சனைக்கு ஏற்பதான் அந்த உதவியுடைய பெருமானம், அந்த பண பெருமானம் தீர்மானிக்கப்படும். இப்ராஹிம் நபி பிரச்சனை என்ன தெரியுமா? புள்ளையும் வைஃபையும் விட்டுட்டு வரணும். இப்ப என்ன உதவி வேணும்? புள்ளையும் வைஃபையும் பாலைவனத்தில் விட்டுட்டு வர்றது என்பது நீங்க நினைக்கிறீங்களா சாதாரண வேலைண்டு? இந்த கதையை கேட்டீங்கன்னா அது ஏன் அல்ல இவ்வளவு இறக்க இப்ராஹிம் நபியோடனா சும்மா இறக்கமா? முகத்தை பார்த்து இறக்கமா?
அவர் வந்து அவர் குணத்தை அதான் அவர் யாரு ஏன் அல்லாஹ் அவ்வளவு இறக்கம் தெரியுமா? அவர் செய்த வேலை என்னண்டா அல்லாஹ் சொல்லிட்ட விட்டுட்டு போங்க, விட்டுட்டு போறாரா போவார் நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை வர்ணிக்கிறாங்க, புகாரில் இந்த செய்தி வருகிறது. அந்த அம்மா பாலைவனத்தை விட்டுட்டு போற நேரம் பின்னாடி ஓடி வர்றாங்களா, இப்ராஹிம் எங்க போறீங்க? எங்களை விட்டுட்டு. இவர் கடுமையானவரா, செருப்பு தூக்கி அடிச்சிருவாரா, மனைவி மகளுக்கு அடிப்பாரா, சாப்பாடு கொடுக்க மாட்டாரா, திட்டுவாரா, தள்ளி விட்டுருவாரா, அப்படிலாம் ஒரு பண்பு இல்லாதவர். அவர் வந்து யாருமே இல்லாத ஒரு இடத்துல தன்னைத்தனியே விட்டுட்டு போறா, சும்மா விட்டுட்டு போக மாட்டாரு. ஹதீஸ கொஞ்சம் பிரட்டி போய் கையில பேனா வச்சு கீழே கோலடிக்க பெருமானார் திரும்ப திரும்ப சொல்றாங்க. பல தடவைகள் அந்த அம்மா பின்னாடி வந்தா, இப்ராஹிம் எங்க போறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் நபி அவர்கள் பதில் கொடுக்கவில்லை என்றார். இன்னும் அதாவது அதே புகாரில வருகிறது, அவர் திரும்பி பார்க்கவும் இல்லை. கோமா இருங்க, நான் விட்டுட்டு போறேன், கோபத்தில் இல்லை. பெருமானார் சொன்னார்கள், அந்த அம்மா பின்னாடி பின்னாடி பல வாட்டி வந்து லாஸ்டா வீடியோ கேமரா இல்ல, யாரும் வாட்ஸ்அப் இல்ல, பேஸ்புக்ல லைவ் கொடுக்க யாரும் இல்ல, தன்னந்தனியாக கணவன் மனைவி ஒரு பிள்ளை ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான். இந்த வீடியோ அல்லாஹ் ரிலீஸ் பண்றான், உலகத்துக்கு அல்லாஹ் ரிலீஸ் பண்றான். அந்த அம்மா பின்னாடி ஓடி வந்த பிறகு கேட்கிறாங்க, அல்லாஹ் அமரக்க பிஹாதாயா இப்ராஹிம், இப்ராஹிம் அல்லாஹ் தான் உங்களுக்கு ஏவினான எங்களை விட்டுட்டு போக சொல்லி. என்னையும் மகனையும் எந்த ஒரு பொம்பளையும் தன்னுடைய கணவர் விட்டுட்டு போனா பதுவா செய்வாங்க. நல்லா இருப்பானாங்க. இந்த மாதிரி ஒரு பிஞ்சு குழந்தை விட்டுட்டு போறாங்க. ஆனா இப்ராஹிம் நபி விட்டுட்டு போறது அதுக்கு இல்ல. இவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் சொல்லாட்டி அவர் செய்ய மாட்டாரு. அவ்வளவு இரக்கமானவர், அவ்வளவு பாசமானவர், அவ்வளவு நேர்மையானவர். இப்ராஹிம் நபி ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க தெரியுமா? இப்ராஹிம் ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அரல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆமன்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்றாங்க, அவர் பின்னாடி திரும்பி பார்க்கவில்லை என்றார். ஏன் திரும்ப சொல்றாங்க தெரியுமா? நீங்க கற்பனை பண்ணுங்க, உங்க வைஃப் உங்களுக்கு புள்ளே இல்ல, இப்பதான் பல வருடங்களுக்கு ஒரு புள்ள கிடைச்சிருக்குது, அந்த புள்ள முகத்தை பார்த்தே பொழுது கழிப்பீங்க. 10 புல்லு உள்ளவருக்கு அதெல்லாம் விளங்காது. புள்ளியே இல்லாம ஒண்டா இருக்கிறவருக்கு அது விளங்கும், அந்த பெருமதி அப்ப தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க தெரியுமா? பின்னாடி திரும்பி பார்க்கலன்னு அவர் கண் கலங்கிடும். மனைவி புள்ளியை தூக்கிட்டு வச்சிருக்கிற பவுசர்ல தண்ணி கொண்டு வச்சிருக்கிறாரு, பெரிய ஃப்ரிட்ஜில் எல்லாம் எல்லா ஃபுட்ஸையும் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜை ஓன் பண்ணி கொடுத்திருக்கிறாரா. பெட்ஷீட் இல்ல, பெட் இல்ல, பிளாங்கெட் இல்ல. பெருமானார் சொன்னார்கள், அந்த பள்ளிவாசல் காபத்துல்லா கட்டப்படுவதற்கு முன்னாடி ஒரே ஒரு மரம் மட்டும் இருந்தது, ஒரு மரம் தான் அங்க இருந்தது. அந்த மரத்துக்கு அடியில் தான் விட்டுட்டு போறாங்க. ஒரு ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருந்துச்சு. அந்த ஃபவுண்டேஷன் அவர் ஈராக்கு, அவர் ஜோர்தான் நதிக்கரை, அங்கிருந்து வைஃப் புள்ள எல்லாம் கூட்டிட்டு வந்து சுற்றுலா வர மாதிரி வந்து விட்டுட்டு போறாரு. அல்லாஹ் கோபம் இல்லை, அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் என்று காட்ட உதவி செய்யற ஒரு சந்தர்ப்பத்தை மனுஷன் உதவி கேட்க வேண்டிய ஒரு கட்டத்தை கொடுத்து இப்ராஹிம் நபி கையை ஏந்திட்டாருண்டா வானத்தை பழத்து கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் ரெடி ஆகிறான். தன் அடியான் கேட்பதற்கான ஒரு தருணத்தை உருவாக்குறான். அல்லாஹ் எதுக்கு இது பண்றாங்க? உங்களோட கோபம் நினைக்கிறீங்களா? ரஹ்மான் பிரச்சனையை தருவது கோபத்துக்கு அல்ல, உங்க கல்வி சொல்லும். அவர் விட்டுட்டார், இவர் விட்டுட்டார், என் நண்பன் பார்க்கவில்லை, என் உறவு பார்க்கல, என் மனைவி துரோகம் பண்ணிட்டான், என் புள்ள துரோகம் பண்ணிட்டான், நான் நினைச்ச ஹாஜியார் துரோகம் பண்ணிட்டான், என்னோட பக்கத்தில் ஆசீர்வாதி துரோகம் பண்ணிட்டான். என் ரப்பு சுப்ஹானல்லாஹ், ரப்பு தான், என் ரப்பு தான் என்று கல்வி சொல்லுமே. அது சொல்ல அந்த உணரும் வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உதவி இறக்குற அந்த சந்தர்ப்பத்தை உண்டாக்குறான். இப்ராஹிம் நபி ஆமான்ட்டு போயிட்டார், திரும்பி பார்க்கல. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அல்லாஹ் தான் எங்களை அல்லாஹ் பார்ப்பான்ட்டாங்க. அல்லாஹ் வந்து எங்களை விட்டுட்டு போக சொன்னா அவன் பார்ப்பான்ட்டாங்க. அந்த வார்த்தை ரப்புல் ஆலமீன் கபூலாக்கினான், அவன் பார்ப்பான். இப்ராஹிம் நபி இப்ப எந்த பெரிய தியாகம் பண்றாரு தெரியுமா? நபிமார்கள் பட்டியல் அப்படியே எடுங்க, எடுத்து எல்லா நபிமார்களையும் யார் யாருன்னு பாருங்க, அவங்களுக்கு கொடுத்த அற்புதம் எல்லாம் பாருங்க. இப்ராஹிம் நபி கொடுத்த அற்புதம் என்ன? கைத்தடியா? கடலை பிரிச்சாரா? பறவை எடுத்து ஊதி பறக்க வச்சாரா? ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. வஜாவு பில் பையினாத், எல்லா நபிமார்களும் அற்புதத்தோடு வந்தார்கள். பெருமாளுக்கு திருக்குர்ஆனை அல்லாஹ் கொடுத்தான், மூசா நபி கைத்தடி, இப்படி ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொன்று கொடுத்தான். தானே இப்ராஹிம் நபிக்கு என்ன கொடுத்த அற்புதம் கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா, அவரோட இந்த உலகத்தில் யாருக்கும் பேச இயலாது. அவர் அறிவு, அவரோட ஷிர்க்கு ஒழிக்கணும்னா, ஷிர்க்குக்கு விவாதத்தை நீங்க பார்க்கணும்னா அவர்தான்.
அவரை மாதிரி ஒரு விவாதம் செய்கிற ஒரு அறிவாளியை பார்க்கவே முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நிறுவுவதற்கு இந்த உலகத்தில் மிக பெரும் கொள்கை பிரச்சாரத்தை செய்த மிக பெரும் கொள்கைவாதி. அவரோட பேசி தப்பில ஒரு மன்னர் ஒரு விவாதத்துக்கு வந்தான். இப்ராஹிம், ரப்பு ரப்புன்றீங்களே, யாருப்பா அவங்க அல்லாஹ்? இவர் சொல்லிட்டார், அல்லாவா? அல்லாஹ்க்கு வரைவில்லைன்னு கேட்குறியா? உயிர் பிற்பான், உயிர் எடுப்பான். அந்த ராஜா கேட்டுட்டு இருந்து உயிர் கொடுப்பானா, உயிர் எடுப்பானா? நானும் செய்வனேப்பா. இந்த சாகரத்துக்கு ஒரு ஆரம்பிக்கிறான் பாருங்க, அவன் உயிர் கொடுக்கணும் பாருங்க. சாக போறானே, தூக்கில போட்டிருக்கேன், அவன் விட்டுருங்க. உயிர் கொடுத்தேன் பாத்தியா? ரோட்ல போற எடுத்து வெட்டி போடுங்க, உயிர் எடுத்தேன் பாத்தியா? இப்ராஹிம் நபிக்கு எப்படி விவாதம்? இந்த விவாதத்தை நாங்க பண்ண என்ன செய்ய? குர்ஆன் சொல்லுது. இது குர்ஆன் சொல்லுது. இந்த விவாதத்தை நாங்க பண்ணினா 10 வருஷம் பண்ணுவோம், 4 வருஷம். அப்படி இல்லை, இப்படி செஞ்சிட்டீங்களோ நல்ல. எங்க ரப்ப என்ன பண்ணுவான் தெரியுமா? கிழக்குல சூரியனை உதிக்க வச்சுட்டு மேற்குல மறைக்க வைப்பான். இது பண்ணிட்டீங்க தானே? மேற்குல உதிக்க வச்சுட்டு கிழக்குல மறைக்க வைங்க. ரெண்டாவது எங்க ரப்பு இன்னொன்று பண்ணுவான், கிழக்குல உதிக்க வச்சு மேற்குல மறைக்க வைப்பான். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க? ஆப்போசிட் பண்ணுங்க. ஃபபுஹிதல்லதி கஃபர், வாயடைத்து போய் விட்டான் அல்லாஹ். அதுக்கு மேல பேச இயலாது. அவரோட சிலை கிட்ட கொண்டு போய் அலா தகுலூன், சாப்பிட மாட்டீங்களா? மாலக்குல்லா தந்துக்கும், ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? லர்பபில்யமின், ஒரு அடி பேசி தின்ன மாட்டியா? சாப்பாடு வச்சிட்டு போற வழங்குது இல்லையா? எந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விவாதம் திறமை, அறிவுண்டா அப்படி அறிவு. அந்த அளவுக்கு நுணுக்கமாயினா 50 பேரும் சிலை வணங்குற நேரம், தண்ட வாப்பாதான் சிலையே கெட்ட நேரம். அந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் வாப்பா பேசுது இல்லையே. வாப்பா நீங்க பேசுறது கேட்குமா? அதுக்கு கேட்காதே வாப்பா. ஏன் வாப்பா பேசிட்டு நிக்கிறீங்க? இப்படி ஒரு இளைஞன் எழும்பி வருகிறார், ஒட்டுமொத்த ஊருக்கும் எதிர்த்து வருகிறார் என்றால் அவருடைய அறிவு ஆற்றலை அல்லாஹ் அப்படி கொடுத்திருக்கிறான். அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறள்ல வேற சொல்றான். அந்த இப்ராஹிம் நபி எங்க படிக்காத ஒரு ஆளுக்கு விளங்கும், தண்ணி முடிஞ்சா பாலைவனத்தில் அடிக்கிற வரையில செத்து போயிருவாங்க. இன்றைக்கு ஜிபிஎஸ், இன்றைக்கு இவ்வளவு டெக்னாலஜி இருக்குது. எம்சன் கான்ல இளைஞர்கள் இருக்கினாங்க, அதை எடுக்க மேலால ஹெலிகாப்டர் அனுப்பி அதை அனுப்பி ஜிபிஎஸ் போட்டு எல்லாம் போட்டு ஒரு வாரம் ஆச்சு. அந்த இன்றைக்கு அந்த பாலைவனத்தில் சிக்கிட்டோன்னு வைங்க, தண்ணி இல்லைன்னு வைங்க, டீஹைட்ரேட் ஆயிரும், உடம்புல உள்ள தண்ணி காஞ்சி செத்து போயிருவான். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. இவருக்கு அறிவு இருக்குது, விட்டுட்டு போனா கொஞ்சோண்டு தண்ணி முடிஞ்சு போயிருமே, சாப்பாடு முடிஞ்சு போயிருமே. நானா தம்பி யாராவது பக்கத்துல நிக்கிறாங்களா, உமாவா படிக்கிறாங்களா? அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இப்ராஹிம், என்ன நம்பிட்டீங்களா? விட்டுட்டு போங்க. இந்த உலகத்துல சஜதா செய்யறதுக்கு சிறந்த இடம் தான் நான் தெரிவு செஞ்ச இடம். அந்த இடத்துல விட்டுட்டு போங்க. பிள்ளைக்கு சாப்பாடு இல்லாமல் போயிரும்னு நினைக்கிறீங்களா? செத்து போயிருவாங்க நினைக்கிறீங்களா? நான் பார்த்துறேன். அல்லாஹ் ரஸாக்க நீங்க நம்ப தானே வேணும். ஒரு ரஸாக், அவன் தான் ரஸாக், உணவு தருபவன் அவன். நீங்க போய் தலையடிக்க தேவையில்லை, நீங்க முயற்சி எடுத்து அவன் தந்துடுவான். அவன் தான் விட்டுட்டு போக சொன்னது. நீங்க போங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியே மலை காபத்துல்லா இருக்கு பாருங்க, அந்த ஏரியா நீங்க போனீங்கன்னா எல்லாமே மலை. காபத்துல்லா கீழே தான் இருக்கு. நம்ம பள்ளிவாசல் கட்டினா மலைக்கு மேலே தான் கட்டும், மலைக்கு மேலே ஏறி பெரிய உயரமா விளங்கணும். ஆனா மக்காவுடைய ஆக கீழே தான் காபத்துல்லா. மற்ற இடமெல்லாம் பெருசா இருக்கு. ஹரம் பள்ளிவாசல் இருக்கு பாருங்க, அதுல இருந்து படியிறங்கி தான் காபத்துல்லாவுக்கு போகணும். ஏன்னா ஹரத்துல கெட்ட அதான் தாழ்ந்த இடம், அது வாதன்றது பள்ளத்தாக்கு. அல்லாஹ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் அல்லாஹ் தெரிவு செஞ்ச என்ன செய்யணும்? எவரெஸ்ட் மலை தான் ஏன் மலைன்றணும். சஃபா மலையை பார்த்து இன்னும் சஃபாவல் மர்வத்து மின் ஷாயிர்லன்றான், ரொம்ப சின்ன மலை மலை, அதை பார்த்து இது அல்லாஹ்னு சான்றான். நாம திங்க் பண்ற மாதிரி எல்லாம் அல்லாஹ் இல்ல. அவன் கிளைமேட்ல உச்ச கிளைமேட், நல்ல கிளைமேட் எடுத்து சீனரியோட ரப்புல் ஆலமீன் ஆலயத்தை தவாப் பண்ணி இங்க வாங்கப்பா நூறலியா மாதிரி எடுத்துக்கு வாங்க அப்படியா சொன்னா? கடுமையான ஒரு கிளைமேட்ல எங்க தண்ணியே கிடைக்காதோ அந்த இடத்துல நல்ல ஆலயத்தை ரெடி பண்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ராஹிம் நபி மலைகளுக்கு இடையால போய் அந்த கட்டிடத்தை விரிக்கி பாருங்க, அதுல ஃபவுண்டேஷன் அடித்துவாரம் கிப்லா, அதுல அடித்துவாரத்தை நோக்கி அவர் திரும்பி கொண்டார். ரசூலுல்லாஹ் கவனமான ஒரு வார்த்தை சொல்றாங்க, புகாரில் வர்ற செய்தியில, தன் மனைவியையும் பிள்ளையும் காணாத விதத்தில் என்றாங்க. ஏன் தெரியுமா? மனசு பதறி போயிடும். அந்த தொங்கல்ல ஏர்போர்ட்டுக்கு போற நேரம் பார்த்திருக்கோம், பாப்பா பிரிஞ்சு 2 வருஷம் போறாரு, புள்ள பிடிச்சி அப்படியே இழுக்கு சேட்டை, அவன் அழாத ஆம்பளை இப்படி பல்ல கடிப்பான், இங்க வைஃப் அழுவாங்க, கிளாஸ் குறுக்க நிற்கும், இமிகிரேஷன் கடந்துருவாங்க,
கட்டா பண்ற காட்டுற நேரம் அப்படியே தலையை குடிச்சிட்டு அப்படியே போயிருவான். ஃப்ளைட் முழுக்க அழுவான். ஏனென்றால் 2 வருஷம் பிரியாவிட அவ்வளவு பெருசாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தண்ட மனைவியும் மகனை விட்டுட்டு போக சொல்லிட்டான் அல்லாஹ். எப்ப திரும்ப காண்றன்னு தெரியாது. அல்லாஹ்ட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போய் சொல்லிட்டான். போற வழியில இப்ப உதவி கேட்கணும், கல்வி வேதனைப்படுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி போய் ஒரு மலையில ஏறி இவங்களை காணாத விதத்துல 2 கரங்களை உயர்த்தி, பரஃப எதி 2 கரத்தை உயர்த்தி, ரப்பனா, இது திருக்குர்ஆனுடைய ஆயத், இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸீஸரா, இந்த பைத்துல் முஹர்ரம், யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியை குடியமர்த்தி விட்டேன் யா அல்லாஹ். இந்த வைஃபையும் புள்ளையும் நீ இந்த ஊருக்கு போய் குடியமர்த்த சொல்லிட்ட. நீங்க தம்பமல்ல வந்து இருக்கிறீங்க, இத மாதிரி இந்த ஊருக்கு போய் குடியமர்த்துங்கன்னு குடியமர்த்திய சந்ததி திரும்ப ஈராக்கு கூட்டிட்டு போயிடாது, திரும்ப பலஸ்தீனுக்கு கூட்டிட்டு போயிடாது. ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின், ஒரு பள்ளத்தாக்குல கைரி ஸீஸரின், எந்த விவசாயத்துக்கு லாயக்கு இல்லாத மண்ணு. ஒரு வாப்பாட உணர்வு வழங்குதா? நீ சொன்னனால ஒரு பள்ளத்தாக்கை விட்டுட்டேன், மரம் மட்டும் ஒண்ணு இல்ல, பிச்சு தின்றதுக்கு காய்கறி இல்ல, ஒண்ணு இல்ல. கைரி ஸீஸரின், இந்த பைத்துல் முஹர்ரம் உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்துல விட்டிருக்கிறேன் யா அல்லாஹ். எதுக்கு தெரியுமா? ரப்பனா லியுகீமுஸ் ஸலாம், அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கு நான் விட்டு வைத்திருக்கிறேன் யா அல்லாஹ். இப்ப என்ன கேட்கிறார் ஒரு வாப்பா? என்ன கேட்பார்? நீங்க கற்பனை பண்ணுங்க, உங்க வைஃபையும் பிள்ளையும் வில்பத்து காட்டுல விட்டுட்டீங்க, என்ன கேட்பீங்க? யா அல்லாஹ், தனியா நிக்கிறாங்க, ராத்திரி ஆகுது, பேசுறதுக்கு அதுக்கு யாரும் இல்ல, 4 குடும்பத்தை சேர்த்துறியாலும் கேட்பீங்களா? இப்ராஹிம் நபி கேட்டதுவா அதான், ஃபஜ்அல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலை, யா அல்லாஹ் மக்களுடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பிறியா அல்லாஹ், நாஸ் மக்களோட கல்பை திருப்பிறியா அல்லாஹ். என் மனைவியும் பிள்ளையும் தன்னந்தனியாக நிற்கிறார்கள் யா அல்லாஹ், அந்த பாலைவனத்தில் யாருமே இல்லை யா அல்லாஹ். இரவானா எந்த பிளாங்கெட்டை போத்துறதா? நிலா வெளிச்சம் மட்டும்தான் தெரியும், அமாவாசாண்டு அதுவும் தெரியாது. மனைவி புள்ளைய பால் கொடுத்துட்டு ராத்திரி மணல்ல அந்த மரத்துக்கு அடியில் தூங்குற நேரம் எந்த ஒரு ஆம்பளையும் இல்லை, எந்த ஒரு பொம்பளையும் இல்லை. அதுதான் காபத்துல்லாவுடைய ஆரம்ப வரலாறு. மக்கமா நகரத்துடைய முதல் நாட்கள், அதாவது குடும்பம் மனிதர்கள் உருவாகிற நாட்கள் தான். தம்பமல்ல ஃபர்ஸ்ட் குடும்பம் யாரோ வந்திருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு நாள், தண்ணி இல்லை, மரம் இல்லை, ஒண்ணும் இல்லை. லட்ச மக்கள் அங்கெல்லாம் வர போறாங்க. 2.5 மில்லியன் சல்லி கட்டி அங்க பேமெண்ட்ல தூங்க போறார்கள். வேர்ல்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட்ல ஒன்றாக ஜித்தா தெரிவு செய்யப்பட போகிறது. அந்த அளவுக்கு விமானங்கள் வந்து இறங்க போகிறது. பணம் கட்டி மில்லியனாக கட்டி அங்கே மக்கள் வருவார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க். ஷிர்க் ஒழிப்பு மாநாடு ஒவ்வொரு ஆண்டும் ஹரம் குலுங்குகிறது. மக்கள் வெள்ளையர் கருப்பர் வித்தியாசம் இல்லாமல், அமெரிக்கர்கள் ரஷ்யர்கள் சைனர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் உலகத்தில் எல்லா பாகங்களிலிருந்து விமானங்கள் வந்து இறங்குகிறது. யுஎஸ் விமானம் வந்து இறங்குகிறது. எதற்கு தெரியுமா? வெள்ளை உடுப்பு உடுத்துட்டு அத்தாறு பூசாம பெரிய பெரிய கோடீஸ்வரன் 5 மில்லியன் 2.5 மில்லியன் பணத்தை கட்டி, எதுக்குப்பா? கல்லடிக்க வந்தோம்பா. இப்ராஹிம் நபி அடிச்சாராமே சைத்தான் அவர்கிட்ட, அங்க கல்லடிக்க வந்த. இப்ராஹிம் நபி மனைவி ஓடினாங்களாமே, அங்க ஓட வந்தேன். அவர் நின்றாராமே, நிக்க வந்தேன். அவர் தங்கினாராமே, தங்க வந்தேன். ஹஜ் மாநாடு வேற ஒண்ணுமே இல்ல. தொழுகையை சுருக்கி தான் தொழணும். மீனாக்கு போய் எப்படி தொழுவீங்க? அவர் சுருக்கி தான் தொழணும். லுகர் நாள் அசர் நாள் இல்ல, 2 தான் தொழுவீங்க. ஜம்மு காஷ்மீர் அப்ப தொழுக, அங்க நோம்பு இல்ல, ஜிக்ர் பண்ணுவீங்க. என்ன ஒரு மனிதன் இறைவனோடு எப்படி நெருங்கினான்? சைத்தான் ஒவ்வொரு துறையில வருவான். அந்த நேரத்தில் எப்படி அந்த சைத்தானை முறியடித்தான் என்ற பாடத்தை அல்லாஹ், யாரும் வீடியோ பண்ணாத காட்சிகளை அல்லாஹ் லைவா வச்சு, அந்த ஆரம்ப நாள் தான் இந்த நாள். அந்த அம்மா கையை தூக்கிட்டு போயிட்டார், தண்ணி முடியுது, பச்சை உடம்பு, பிள்ளைக்கு பால் வேணும்னா அந்த உம்மாட்ட போய் பேட்டு பாரு. அந்த தாயுடைய பாசத்தை பக்கத்துல தான் புரியணும். ஒரு உம்மா தண்ட பிள்ளைக்கு ஏதாவதுண்டா ஐசியூல கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா அந்த உம்மாக்கு தண்ணி பக்கத்துல கிளம்பு போகாது, தொண்டை தண்ணி வத்தி போயிடும். புள்ள கண்ணை திறக்கணும், எல்லாம் பட்டை அடிச்சிருந்தேன் டாக்டர், என் புள்ள கண்ணை திறந்து பார்க்குமா, கண்ணால கண்ணீரோட உம்மான்னு சொன்னா அந்த அப்படியே அந்த தாயினுடைய கல்புல பதிஞ்சிடும் அந்த வேதனை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஹதீஸ் எப்படி வருது ஹதீஸ்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலடிச்சு அழுகிறார், விரச்சி, அந்த அளவுக்கு தண்ணி இல்ல. இந்த அம்மாக்கு குடிக்க தண்ணி முடிஞ்சு போச்சு. இப்ப கிணறு எங்க தேடுறது?
அந்த அம்மாக்கு ஒரு புள்ளைய துட்டிச்சு அழுகிற நேரம் உங்களுக்கு என்ன வரும்? என்ன வரும்? எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி உட்கார்ந்துட்டே நிப்பீங்களா, ஓடுவீங்களா? ஒரு பெரிய சோஃபா போட்டு ஏர் கண்டிஷன் பண்ணப்பட்ட இடம், உங்களை கொண்டு போய் இதுல வச்சுட்டாங்க, உங்களை கொண்டு போய் ஐசியூல வச்சுட்டாங்க. உங்க குடும்பத்தார் உட்கார்ந்து சோஃபால உட்கார்ந்து பேசுவாங்களா? இங்க இருந்து அங்க நடப்பாங்களா? அங்க இருந்து இங்க நடப்பாங்களா? உங்க பிள்ளைகள் கண்ணெல்லாம் மேல போகும், தொடெல்லாம் இதாகும், கையெல்லாம் நடுங்கும், கூலாயிரும். இந்த மாதிரி நேரத்தில் தண்ணி இல்லை. வல்லாஹி சொல்லுகிறேன், அல்லாஹ் மீது ஆணையாக அவர்கள் சாகணும், செத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. பக்கத்துல கிணறு இல்லை, எவ்வளவு தூரம் போலாம்? ரமலான்ல ஒரு தண்ணி கோப்பை ஒரு 5 மணிக்கு தண்ணி கிளாஸ்ல பெருமதி தெரியும், இப்ப தெரியாது. ஏன்னா தேவைப்பட்டா தண்ணி குடிச்சிடலாம். தண்ணி குடிக்காம இருந்தார் பல நாட்கள் தண்ணி இல்லாத ஒரு ஆள் இந்த நாக்கு துளியில தண்ணி பட்டுச்சுன்னு வைங்க, அது வேற எதையும் விட இன்பமாக நிற்கும். தண்ணியே இல்லாமல் அலைகிற நேரம் சாப்பாடு ஒரு பக்கம் வச்சிருங்க, தண்ணி இல்லாம குழந்தை துடிக்கிற 2 வேதனை. ஒன்று நாம தானா புள்ளையும் சேர்ந்து. ஆனா அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இப்ராஹிம் அல்லாஹ் பாப்பான், நீங்க போங்க, அல்லாஹ் எங்களை விட சொன்னா அவன் பாப்பான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மியாத், அல்லாஹ் ஒருபோதும் வாக்குறுதி மீற மாட்டான். இதை நம்புங்கள். இன்னும் எந்த பெரிய பிரச்சனைக்கு அல்லாஹ் தீர்வு தந்தா உங்க பிரச்சனை எல்லாம் நத்திங், ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ரப்புக்கு கட்டுப்பாடு அவ்வளவுதான். என்ன ஆகுது? அந்த அம்மா ஷஃபாக்கு ஓடுறாங்க. ஓடி போய் தூரத்தில் எட்டி பார்ப்பாங்களா? அல்லாஹ் தருவான்டா ஒரு ஆள் கையில கொடுத்து அனுப்புவான். ஏதோ தெரியுதா? கிணறு தெரியுதா? ஏதாவது பிரயாண கூட்டம் வர்றாங்களா? யாரு கையிலாவது தண்ணி இருக்குதா? இது வேற என்ன ஆப்ஷன் இருக்குது? எங்க விமான நிலையத்துக்கு ஓடுறதா? போன் எடுத்து போன் போட்டு எமர்ஜென்சி சொல்லிட்டு அடிக்கிறதே ஒண்ணு இல்லையே. ஒரே அழைப்பு, அந்த மலைக்கு மேலே ஏறு. அங்க தெரியலையா குழந்தை அழுகுதா? ஒரே ஓட்டம் 1/2 கிலோமீட்டருக்கு அங்கால மறுவாண்டு ஒரு மலை, அங்க போய் எட்டி பார்க்கிறது. தூரத்துல எவ்வளவு அந்த பக்கத்துல வர்றாங்களா? அங்கேயும் இல்லையா? இந்த பக்கம் இன்னும் ஒரே கேள்வி, ஒரு துவாவோட வரணுமே. அந்த அம்மா அவ்வளவு நெருக்கமே அல்லாவோட, ஒரு துவாவோட 3 கிலோமீட்டர். இன்றைக்கு ஏசி போட்டு சாயி செய்யுங்கண்டா அதுல காலில் தண்ணியை ஊத்தணுமா, அதாவது தைல அடிச்சு எல்லாம் அடிச்சிருக்குது. 3 கிலோமீட்டர் ஓடி தாயேசி உம்ரா முடிக்க போகல, அம்மாடி கால்லாம் வருத்துமா, அது இடையில உட்காரலாம். அந்த அம்மா இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்க. அல்லாஹ்வோட உதவி அவ்வளவு லேசில வராது. அதுக்கு நாம முயற்சி எடுக்கணும், ரப்பிடம் கேட்கணும். நம்ம அடிமை, அவன் எஜமானன், நாங்க எஜமானா, நாங்க கேட்ட வர, நாங்க அடிமை. அடிமை கெஞ்சணும், அல்லாஹ்வே தந்துறேன் யா அல்லாஹ், கெஞ்சணும், ஓடணும். அல்லாஹ்வுக்கு எது விருப்பம்னு அல்லாஹ் காட்டுறான், இப்படித்தான் நான் கொடுப்பேன். நான் எஜமானன், நீ கெஞ்சணும், ஓடணும், துடிக்கணும். அந்த நேரத்திலேயே என்ன கடைசி நேரத்தில் அல்லாஹ் இல்லைன்னு போயிடக்கூடாது. 7வது வாட்டி ஓடுற நேரம் அந்த அம்மா ரப்பே இப்படி ஓடுறாங்க. ஓடினால் வானவர்கள்ல ஒரு தலைவர். வானவர்கள் யாரு? வானவர்கள் என்று ஒரு படைப்பு. அந்த படைப்புல சும்மா ஒரு ஆள் அனுப்பலாம். ஜிப்ரீல, நாமூச, அவர்தான் மூசாவை சந்தித்தவர். அவர்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடன் வந்த ரூஹுல் குதுஸ் பரிசுத்த ஆவி. மூசாவிடம் வந்த நாமூஸ், பெருமானிடம் வந்த ஜிப்ரீல். அந்த வானவர் தலைவர் அங்க வர்றார். இந்த மண்ணில மக்காவுல மேல இருந்து கீழே வர்றாரு. பெருமான் சொல்றாங்க, புகாரில வருகிறது, அவர் குதிகாலை வைத்தார், புல்ல விரைச்ச அழுகுது, தண்ணி தேவைப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய உதவியாக ஜம்சம் கொடுத்தான். அன்றைக்கு அந்த குடும்பம் வாழ்றது அதிசயமா இருந்தனாலதான் மக்கான்னு ஒரு ஊர் மிஞ்சிருக்குது. அங்கதான் ஃபர்ஸ்ட் தலைமுறை இஸ்மாயில் நபி வம்சத்துல தான் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. அரபிகள் அப்பதான் உருவாகுறாங்க மக்காவுல, அந்த பகுதியில். அப்ப அந்த தண்ணி அல்லாஹ் வைக்கிறோம், பரக்கத்து செஞ்ச தண்ணியா மாத்திட்டு. சுபஹானல்லாஹ். இதை செஞ்சு போட்ட அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? எல்லாத்தையும் அற்புதமாக்கிட்டான். எல்லாத்தையும் எனக்கு போனை கண்டுபிடிச்சா சயின்டிஸ்ட் யாரெல்லாம் எனக்கு ஜென்னாவை தரலாமா, நீ எனக்கு உதவி பண்ணணும், எல்லாம் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன்டா. உனக்கு அறிவை தந்தம்பா, நீ போனை கண்டுபிடிச்சா ஓகேவா, சயின்டிஸ்ட் ஓகேன்றான். அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பெருசு இல்லையா? வீடியோ கேமரால பெருசா பிடிச்சி அப்ப ஆபரேட் பண்றது பெருசு இல்லையா? மொபைல் போன் கண்டுபிடிச்சது பெருசு இல்லையா? பெரிய மாடி கட்டுறது பெருசு இல்லையா? ஒரு மனுஷன் தன்னுடைய ஈமானை வளர்ப்பது தான் பெருசா. அல்லாஹ்வை வந்து கடைசி மூமெண்ட் வரைக்கும் நம்புறதான் பெருசா. இப்போ உலகத்துல எந்த கேமராவும் இல்லாத நேரம் அப்படியே வீடியோ பண்ணி முடிச்சிட்டான். அல்லாஹ் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டான். இன்றைக்குள்ள மொழிகள் தாண்டி டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப அரத்துல பாத்தீங்கன்னா ஓடுவாங்க, என்னப்பா ஓடுறான்,
பாகிஸ்தான் பிரதமர் ஓடுறாரா? ஆமா. ஒரு பொம்பளை ஓடினாமா இப்ப இல்ல, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஓடணுமா? ஏன்? அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சான். உதவி கேட்கணும், இப்படிதான் கேட்கணுமா? அந்த மலையில போய் இப்படி சொல்லணுமா? அல்லாஹ் அந்த மலையவே சின்னமா மாத்திட்டானா. இன்ன ஸஃபா வல் மர்வத்து மின் ஷாயிரில்லாஹ். அல்லாஹ்வுடைய 2 சின்னம் வந்துட்டான். எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? வந்த தண்ணி சுப்ஹானல்லாஹ். அந்த அம்மாவோட மொழி அழிஞ்சு போச்சு. அவங்க பேசின மொழியில வந்து ஜம்சம் என்ற வார்த்தைப்பட்டு நிக்குது. என்ன 10,000 5,000 வருஷத்துக்கு முன்னாடி பேசின மொழி இப்ப இருக்குமா? ஜம்சம் ரசூலுல்லாஹ் சொன்ன அரபி இல்ல இது, அந்த அம்மா பேசினது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா நில்லு நில்லு. இவன் மட்டும் நில்லு நில்லுன்னு சொல்லலன்னா ஜீவன் நதி என்றாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு தண்ணி இருக்குன்றாங்க. இன்றைக்கு உள்ளவனுக்கு தான் தெரியுது இவ்வளவு தண்ணி என்று. இந்த கொரோனா பீரியட்ல ஹரத்தை பூட்டி வச்சுட்டு இமாம்களும் 4 பேர் தொழுந்தாங்க. தொலைப்போக்கில் இவ்வளவு தண்ணி இல்லை. ஆனா இப்ப இந்த ரமலான்ல ஹரத்துல உம்ராக்கு ரமலான்ல மட்டும் தலை நோம்புல இருந்து கடைசி நோம்பு வரைக்கும் உம்ராக்கு வந்துட்டு போவாங்க. சவுதி கவர்மெண்ட் அறிவிக்குது 3 கோடி மக்களா. 3 கோடி மக்கள் உம்ராக்கு வந்துட்டு போறாங்கடா. சாதாரணமா எவ்வளவு தண்ணி குடிப்பாங்க, எவ்வளவு தண்ணி எடுப்பாங்க? இந்த தண்ணி இவ்வளவு வந்தா கொரோனா டைம்ல அந்த தண்ணி வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஹரமெல்லாம் இடிச்சு உடைஞ்சு போகாது. சரி, இப்போ ஒரு கிணறு இருந்தா நீங்க பௌசர் போட்டு எடுத்தீங்கன்னா எடுக்க வந்துட்டு இருக்குமா? முடிச்சு போயிரும். நீங்க எடுத்து 10-100 பௌசர் அனுப்புங்களேன். ஒரு கிணறு இருக்குது ஜீவன் நதி, ஒரு 1000 அனுப்புங்க. வத்திட்டு முடிச்சுப்பா, 10,000 அனுப்பிட்டு முடிச்சிச்சு. முடியணுமா? சவுதி கவர்மெண்ட் கிம் ஃபஹதுக்கு பிறகு அர்த்துக்கு பக்கத்துல ஒரு பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க. ஹரமெல்லாம் தாண்டி கொஞ்சம் அங்கால என்னை ஒரு நபர் கூட்டி போனார். அதான் உள்ளுக்குள்ள போய் ஃபுல் பாதுகாப்பு. அதுல எப்படி என்றா ஹார்ட் பீட் ஆகுற மாதிரி, ஹார்ட் பீட் ஆன மேல கீழே போகுமா? ஜம்சம் தண்ணி இந்த செகண்ட்ல எத்தனை லிட்டர் கக்குது? எத்தனை லட்சம்? 1 லட்சம் லிட்டரா? 50,000 லிட்டரா? அது காட்டிட்டே இருக்கும். அப்ப பெரிய பவுசருக்கு பக்கத்துல போலீஸ் போற முன்னாடி என்னன்னு கேட்டா, ஜம்சம் தண்ணி சில நேரத்துக்கு அங்க அனுப்புற டைம்ல பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஏன் பாதுகாப்பு கொடுக்குறாங்க? தண்ணிக்கு பாதுகாப்பு தேவையா? இந்த உம்மத்தை நம்பி குடிக்கிற தண்ணி, இதுல எவனாவது ஒரு நஞ்ச போட்டானா இந்த உம்மத்துல வேற மாதிரி போயிரும். அதனால அவ்வளவு பாதுகாப்போட போகுது அந்த தண்ணி. உலகத்தில் இந்த இமிகிரேஷன் கடந்தீங்கன்னு வைங்க, தண்ணி போத்தல கையில எடுத்து வீசிடுவான். அது நீ என்ன தண்ணி கொண்டாந்தாலும் என்ன போட்டலாம் தூக்கி வீசிடுவான். ஒரே ஒரு தண்ணி, ஈவன் யூஎஸ் ஃபிளைட் தனக்குரிய அபார்ட்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கு. ஜம்சம் வானத்துல பறக்கிற ஒரே தண்ணி எடுத்து உள்ள போட்டா அமெரிக்காவுக்கு போய் சேருது, ரஷ்யாவுக்கு போய் சேருது. ஜம்சமுக்கு தனியா கொடுக்கறான், பேக்கேஜ் தனியா, தண்ணி தனியே. தம்பப்பணியில யார் ஜம்சம் குடிக்கல? இந்த நாட்டுல கனகா தண்ணி குடிச்சீங்களா? அகர்பத்தி தண்ணி குடிச்சீங்களா? இந்த நாட்டுக்குள்ளே தண்ணி குடிக்காம இருந்திருப்பீங்க. ஆனா ஜம்சம் அமெரிக்கால போய் முஸ்லிம் கேட்டா குடிச்சேன்றான், ரஷ்யால போய் கேட்டா குடிச்சேன்றான், சைனால போய் கேட்டா குடிச்சேன்றான், ஜப்பான்ல போய் கேட்டா குடிச்சேன்றான். அந்த அம்மாட வரலாறை அல்லாஹ் எப்படி லைவ் ஆக்குறான் பாத்தீங்களா? அன்றைக்கு ஓடி இருந்து இன்றைக்கு ஓடி. இது அழிக்க இயலாது. நீ ஃபேஸ்புக்ல ஆளி, யூடியூப்ல ஆளி. நான் ஒரு வரலாறை பாதுகாத்தால் என் உதவி இறங்கிய நாள் இந்த உலகத்துக்கு பாடமா இருக்கட்டும். இந்த தண்ணி எல்லாரும் குடிக்கட்டும். அது பரக்கத்து நிறைந்த தண்ணி. மாவு ஜம்சம், ஜம்சம் என்ற தண்ணி பீரட்டு வருகிறது. மலிக்கு ஃபஹது டைம்ல சவுதி கவர்மெண்ட் ஆட்சி பண்ணது. இவ்வளவு காலமா நீங்க போய் பைப்பை திறந்து பைப்பை கொடுத்து வச்சிருந்தாங்க. கணத்துல இருந்து எடுத்து ஃபர்ஸ்ட் கிணறுல போட்டு ஆடி பாலியை போட்டு எடுத்து ஊத்துறது, அப்புறம் பைப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க. பைப்பு குடிதெல்லாம் 70க்கு போறாங்க. நான் சொல்றேன், பைப்புல கொடுத்தது இப்ப பைப்பெல்லாம் இல்ல, டைரக்டான லைன் போகுது ஒரு இடத்துல. எடுத்து பிரஷர் பண்ணினா அட்டிக்குது 10 லிட்டரா எல்லாம். முடியுமான்னு கேட்ட முடியுது இல்லையே பான்றான். அவன் பெரிய ஃபேக்டரி நடத்துறான், எடுத்து ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறான், பேக் பண்ணி எடுத்துட்டு போங்கப்பா. பாலைவனத்துல பஞ்சம் இல்லாம தண்ணி கொடுக்கறான் வர்றவங்களுக்கு. அட பாலைவனத்துல இருந்து நீங்க பஞ்சம் இல்லாம என்ன கொண்டு வரலாம்? அங்க இருந்து அந்த காலத்துல அவங்களுக்கு ஈச்சப்பழம் பஞ்சம். ஆனா சரி ஈச்சப்பழமாவது விளையுது கொண்டு போப்பான்னு சொல்லலாம். தண்ணி கொடுக்கறான்பா, தண்ணி நாங்க கொடுக்கணும். ரஹ்மான் என்ன பண்ணிட்டான்? அவங்க கேட்டாங்களேப்பா, இந்த உதவியை நான் செஞ்சேனே, உங்களை கைவிட்டுருவானா? உங்களுக்கு உதவி செய்ய மாட்டானா? இந்த உதவி உங்களுக்கு இல்லையா? சாகிறவர்கள் தப்பினார்கள் என்றால் நீ பேனாவை புக்கி எடுத்து என்ன கணக்காவது போடு, தப்ப முடியுமான்னு போடு. தப்பினால் அந்த ரஹ்மானை நெருங்கினால் அவன் உதவி செய்வான் என்ற பாடத்தை நாம் படிக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தியை உங்களுக்கு சொன்னேன். அவள் நாய் நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் உள்ள
அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக சிறந்த உதவியாளன் என்பதை திருக்குர்ஆன் நெடுகிலும் நிரூபித்து காட்டுகிறான். சொல்லவில்லை, நிரூபிக்கிறான். நிரூபிப்பது என்பது வேறு, சொல்லுவது என்பது வேறு. தான் எப்படி உதவி செய்திருக்கிறான் என்பதை, எந்த அளவுக்கு உதவி செய்தான் என்பதை முழு குர்ஆனை நாம் பிரட்டி பார்க்கிற நேரமும், பெருமானுடைய வாழ்க்கையை நாம் பிரட்டி பார்க்கிற நேரமும் மிக தெளிவாக அவைகள் நமக்கு புலப்படுகிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரஹ்மானை பகைத்தால் அவன் சொல்லுகிறான், மூமின்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு சிக்கிக்கொள்வார்கள். பிரச்சனை வராது என்று அல்லாஹ் எங்கேயும் சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு கவலை இருக்காது. ஏனென்றால் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை பொறுமையோடு எதிர்பார்த்திருப்பார்கள். அவர்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் என்ற ஒரு மிக பெரும் அமைதி அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் இருக்கிறான் என்றால் ஒரு ஜனாதிபதி வந்து உங்களுக்கு கோல் போட்டு சொல்றார், கவலைப்படாதீங்க, ஏதாவதுண்டா உங்களோட நான் நிற்கிறேன்டா, அன்றைக்கு எவ்வளோ பெரிய ஆறுதலாக உங்களுக்கு இருக்கு. ஜனாதிபதி ஃபோன் போட்டு என்னோட இருப்பாராமண்டா, உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ மந்திரிமார்களுக்கோ பிரச்சனை வருகிற நேரம் அவர்களை கடந்து யார் அவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் துடிப்பார்கள், விரக்தி அடைவார்கள், அவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள், வாழ்க்கை வெறுக்கும். இந்த உலகத்தில் பெரும் பெரும் கோடீஸ்வரர்களுக்கும் அது வெறுத்திருக்கிறது. ஆனால் நபிமார்கள் அத்தனையும் பறிக்கொடுத்து அவர்கள் முகத்தில் ஜீனத் இருந்தது, அவர்கள் கல்புகளில் அமைதி இருந்தது, அவர்கள் விட்டு கொடுத்தார்கள். எப்பொழுதும் தன்னிடம் இருந்ததை எல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள். பறிக்கொடுக்கிற நேரம் எல்லாம் சிரித்தார்கள். அவர்களை அல்லாஹ் கண்ணியமான முறையில் வைத்திருந்தான் என்று சொன்னால் இந்த கல்பு அமைதியாகக்கூடிய அருமருந்து அல்லாஹ்வுடைய சிந்தனை மட்டும்தான். அந்த சிந்தனையில் மிக முக்கியமான சிந்தனை அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நீங்கள் பொறுமையாளர்களாக இருந்தால் உங்களோடு நான் இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லாஹ் இருக்கிறான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அது எப்படிப்பட்ட அமைதி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இப்படி ஒரு மூமினாகுவது எப்படி என்பதெல்லாம் நீங்க படிக்கணுமே தவிர மூமினுக்கு கன்ஃபார்மா அது கிடைக்கும். அதனால சொல்றேன், இன்றைக்குள்ள இதை நீங்க வீடியோ பண்ணி ரிலீஸ் பண்றீங்க, ஆனா ஹாஜர் அம்மா ஓடுற நேரம் அதை யாருமே வீடியோ பண்ணல. அல்லாஹ்வுக்கு அது பிடிச்சி போச்சா. இன்றைக்கு கிரீன் லைட் போட்டு வச்சிருக்கிறாங்க. இங்கே தான் அந்த அம்மா அதாவது குலுக்கி ஓடினாங்க, நீங்களும் ஓடுங்க. இந்த உம்மத்துக்கு வயசு 1400 ஆச்சு. இந்த உம்மத்துக்கு ஹாஜர் அம்மா ஓடி எத்தனையோ பல்லாயிரம் வருஷம். ஆனால் இந்த உம்மத்து அணுவணுவா ஓடுது. அப்படி என்ன, யார் இதை வீடியோ பண்ணினது, யார் இதை சொன்னது, எப்படி இது ஜப்பானுக்கு தெரியும், எப்படி இது அமெரிக்காவுக்கு தெரியும், ஹாஜர் அம்மா இங்க ஓடினாங்க எப்படி தெரியும், அந்த வரலாறை உலகமே எப்படி நம்புது, அமெரிக்கர்கள் எப்படி நம்புறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மான் உன்னை பாதுகாக்க நினைத்தால், அதுக்கு வியூஸ் கொடுக்க நினைச்சா நீங்க அழிக்க இயலாது. ஃபேஸ்புக்ல போட்ட வீடியோ அழிக்கலாம், ரஹ்மான் ஒரு வீடியோ இந்த உலகத்தில் ரிலீஸ் பண்ணினா அதை அழிக்க முடியாது. அந்த இரவுகள் அவர்கள் மிகவும் கஷ்டத்தோடு கடந்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? தண்ட பிஞ்சு குழந்தைக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாஜர் அம்மா தண்ணியை குடிச்சிட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பால் குடிக்கிறவருக்கு தண்ணி கொஞ்சம் கொடுத்துட்டு ஜம் நில்லு நில்லுண்டாங்க. அது நின்றுட்டு தேவைப்படுற நேரம் மட்டும் அது வருமண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் காலத்தில் இத்தனை கோடி மக்கள் அந்த தண்ணியை குடிக்கல. அவ்வளோ அந்த கிணறு ஆடி ஆடியே இருக்கும். ஆனால் எடுக்க எடுக்க வருகிற கிணறு அது. நீங்கள் போய் வீட்டில் ஒரு தண்ணியை வச்சா எக்ஸ்பயர் டேட் போட்டு வச்சிருப்பாங்க. வேர்ல்டு ஹைஜெனிக் வாட்டர், உலகத்தில் பெஸ்ட் கிளாஸ் வாட்டர் தண்ணி எடுத்தா கூட உங்களுக்கு ஒரு வருஷம் கொடுத்துருப்பாங்க. மூடி உடைச்சா அதுவும் அழுக்கா போயிருமன்றுவாங்க. ஸ்ரீலங்கா டியூப்வெல்ல அப்படி குவாலிட்டி வாட்டர் இருக்குது. அந்த தண்ணி பெஸ்ட் கிளாஸ், நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் தண்ணி. அதே தண்ணி உள்ள போட்டு எக்ஸ்பயர் டேட் போடுவாங்க. ஜம்சமை கொண்டு போய் நீங்கள் ஒரு மூலையில் வச்சு 25 வருஷத்துக்கு போகிற எடுத்தாலும் அதில் எந்த மனமும் மாறாது, எந்த வாசமும் மாறாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிற திசையில் அதுக்கு அற்புதத்தை நிறைத்து வைத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அது சாப்பாடுண்டாங்க. அபூதல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அதை குடிச்சு ஒரு மாசம் வாழ்ந்தாங்க. அது தண்ணி மட்டும் இல்லை, பசியையும் போக்கும்ண்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹரத்துக்கு பக்கத்தில் மக்கள் ஒன்றுக்குள்ளும் இருக்கிற நேரம் அல்லாஹ் அந்த அதிசயத்தை உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான் என்றால், ஒரு குடும்பம் தன்னுக்கு ஒரு வாப்பா இல்லை, உம்மா இல்லை, கணவர் இல்லை, யாரும் இல்லை, ஒரு பொம்புல
தன் பிஞ்சு குழந்தையோட நடக்க முடியும், அதாவது எந்த வேலையும் செய்ய இயலாத கை குழந்தையோட ரொம்ப பலகீனமான ஸ்டேஜில் அல்லாஹ்வை கேட்கிற நேரம் ரஹ்மான் செய்த உதவி எப்படி என்றால், எங்க வீடுகளுக்கு கூரைகளை பிளந்த அந்த உதவி வர வேண்டும். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே நேர்மையாக நடப்போம், நியாயமாக நடப்போம். பள்ளிவாசலுக்கு தாமதமாக வந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள், நேரங்காலத்தோட பள்ளிவாசலுக்கு நாம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனென்று சொன்னால் இதே மாதிரி சனிக்கிழமைக்காரர்கள், யகூதிகளுக்கு சனிக்கிழமையும் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் முஸ்லிம்களுக்கு வெள்ளிக்கிழமையும் புனிதமாக்கப்பட்டது. யௌமுல் சபத், யௌமுல் அஹத், யௌமுல் ஜும்ஆ, இந்த 3 நாட்கள் 3 இனத்தவர்களுக்கு புனிதமாக்கப்பட்டது. அதில் அதாவது யகூதிகள் அந்த சனிக்கிழமையினால் அவர்களுக்கு முழு நாட்கள் வியாபாரம் தடை செய்யப்பட்டு அவர்கள் வேறு விதமாக வலைகளை வீசி, உங்களுக்கு தெரியும், அவர்கள் அந்த வியாபாரம் செய்ததனால் அல்லாஹ் அவர்களை குரங்குகளாகவும் பண்டுகளாகவும் மாற்றினான். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, எங்களுக்கு முழு நாளும் வியாபாரம் ஹராம் இல்லை. எப்ப ஜும்மா நடக்குதோ, குத்துபா நடக்குதோ, அந்த ஜும்மாவுடைய டைம்ல மட்டும் வியாபாரம் ஹராம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் நாம் நேரங்காலத்தோட பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். ஏன் தெரியுமா? இமாம் மிம்பருக்கு ஏறிவிட்டால் மலக்குகள் இந்த சபைகளை வல்லாஹி நிற்கிறார்கள். அல்லாஹ் மலக்குகளை இந்த சபைகளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இமாம் மிம்பருக்கு ஏறினால் அவர்கள் பட்டோலையை பூட்டிவிட்டு அவர்கள் அமர்ந்து விடுவார்கள் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது வரும் வரைக்கும் அவர்கள் பேர்களை பதிவு செய்வார். ரப்புல் ஆலமீன், யா அல்லாஹ், இவரெல்லாம் இன்றைக்கு பிரசன்ட் யா அல்லாஹ், குத்பாக்கு பிரசன்ட் ஆனவர்கள் யா அல்லாஹ். யாரெல்லாம் இமாம் மிம்பருக்கு ஏறினதுக்கு பிறகு வந்தால் அவர்கள் அப்சென்ட் மாறி காட்டப்படும். என்றால் இமாம் மலக்குமார்கள் அவர்களை பதிவு செய்ய மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அதாவது குத்பாவுடைய உரைக்கு முதலாவது வரக்கூடியவர்கள், ஜும்மாவுடைய நாளில் பள்ளிவாசலுக்கு முதலாவது வரக்கூடிய கூட்டத்துக்கு அல்லாஹ் என்ன ஒரு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த நன்மையை கொடுக்கிறார். ஒட்டகம் குர்பான் கொடுக்கிறதுக்கு என்ன வேலை? அந்த நன்மை பெறக்கூடிய அடியார்களாக முன்னாடி வருவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் கல்வியில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனை ஏதாவது வந்தா உடனடியாக ஈமானோடு நிற்கிறவர்கள் குறிகாரன்ட்டு போய் வர்றார்கள், சாஸ்திரகாரன்ட்டு போறார்கள், எதுக்கா ஏதாவது ஒன்றுக்கு போறார்கள், ஈமானை பறி கொடுக்கிறார்கள். இந்த ஈமானுக்கு உதவி வருமானு கேட்டால் இல்லை. அல்லாஹ்வுடைய இரு ஈமான் இல்லை. குழந்தை துடிக்கிற நேரம் தன் கணவனை திட்டவில்லை, யா அல்லாஹ் என்ன மாப்பிள்ளை விட்டுட்டு போலாம் பாத்தீங்களான்னு சொல்லவில்லை. அல்லாவே நீ தான் விட்டுட்டு போ சொன்ன, நீ காப்பாற்றுவான்னு சொன்னாங்க. இன்றைக்கும் நாம் தொழுகையில் அந்த முழு குடும்பத்துக்கும் துவா செய்கிறோம். கமா சல்லைத்தாலா இப்ராஹிம வாலா ஆல் இப்ராஹிம, இப்ராஹிம் நபிக்கு மட்டுமல்ல, இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் நீ அருள் புரிந்தது போன்று பெருமானாருக்கும் பெருமானுடைய குடும்பத்துக்கு அருள் புரி என்று கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக உலகத்தில் இவ்வளவு பெரிய பணம் ஹஜ் மாநாடுக்காக வேண்டி தயார் செய்யப்படுகிறது என்று சொன்னால், இவ்வளவு நாட்களை செலவழித்து பெரும் கோடீஸ்வரர்கள் அங்கே போய் குந்துறார்கள் என்றால், ஒரு மாநாடு ஹஜ் மாநாட்டில் கோட்டா கொடுத்தும் இடம் போதாலும் சுப்ஹானல்லாஹ். எதுக்கப்பா மக்கள் போறார்கள்? கிளைமேட்டுக்கா? இதான் ரப்புல் ஆலமீன் அந்த மண்ணுக்கு கொடுத்த புனிதத்துவமும் அந்த மண்ணுக்கு அல்லாஹ் எடுத்த விதமும். மக்கள் அலைமோதி ஒவ்வொரு ஆண்டிலையும் மௌத்தா போவார்கள், ஒவ்வொரு ஆண்டிலையும் இறுகி நெருப்பெடுத்து, ஆனால் அதையும் தாண்டி மக்கள் அலைமோதுகிறார்கள் என்றால் ஹஜ் மாநாடில் ஒரே ஒரு கொள்கை முழு உலகத்துக்கும் சொல்லப்படுகிறது, அல்லாஹ் ஒருவன், லா ஷரீக லக், அல்லாஹ்வுக்கு இணை இல்லை, அல்லாஹ்வுக்கு துணை இல்லை. எல்லா பக்கங்களிலிருந்து விமானங்கள் வருகிறது, மிக பிரம்மாண்டமான அளவுக்கு எல்லா ஏர்போர்ட்டுகளும் அதாவது பிஸி ஆகிறது. அந்த பிஸிகளுக்கு மத்தியில் ஹாஜிகள் ஒன்று சேர்ந்து விட்டு ஒரே ஒரு கொள்கை சொன்னார்கள், இதற்கு முன்னாடி அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி நின்றவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்த மண்ணு இந்த மண்ணு. அவர் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக செய்த தியாகங்களை ஞாபகப்படுத்துகிற நாட்கள் என்று அந்த நாட்களை இன்றைக்கும் அல்லாஹ் உலகளாவிய ரீதியில் இன்றைக்கும் மக்கள் மன்றத்திலே தெளிவுபடுத்துகிறார். ஹஜ் மாநாடாக நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இவையெல்லாம் கல்வியில் ஆழமாக பதிய வைத்து ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி தேடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்ய போதுமானவன். வல்ல நாயன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக, எங்கள் பாவங்களை மன்னிப்பானாக, என் பேச்சுள்ள பிள்ளைகளை மன்னித்தருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر لا إله إلا الله.